ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சனாதன தர்மம் அப்படின்ற டேர்ம் இப்பொழுது அடிக்கடி கேள்விப்படுறோம். சனாதன தர்மம்னா என்ன? வருணாசிரம தர்மம் தான் சனாதன தர்மம். வேதம், இதிகாசம், புராணங்கள் இவற்றிலே சொல்லப்பட்ட வருணாசிரம தர்மம் தான் சனாதன தர்மம். வருணாசிரம தர்மம்னா என்ன? அந்தந்த வருணங்களிலே பிறந்தவர்கள் அந்தந்த தர்மத்தை செய்ய வேண்டும் என்று சொல்றதுதான் வருணாசிரம தர்மம். ஆனா இந்த சனாதன தர்மம் அப்படின்ற டேர்ம், அதே போல சனாதன தர்மியாக நான் இருக்கேன் அப்படின்றத கேட்ட உடனே அதுல எல்லாருக்குமே ஒரு ஒரு வெறுப்பு வருது. பொதுவா சமுதாயத்துல சனாதன தர்மம் அப்படின்னாலே ஒரு வெறுப்பு இருக்கு. ஏன் வெறுப்பு சனாதன தர்மத்தின் மேல் என்றால், வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் இருக்கு. காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் சனாதன தர்மம் அப்படின்ற பிரமத்தினால சனாதன தர்மத்தின் மேல, வர்ணாசிரம தர்மத்தின் மேல சமுதாயத்துக்கு வெறுப்பு இருக்கு. காஸ்ட் சிஸ்டம் வெறுக்கத்தக்கது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அது ஒழிக்க வேண்டியதுன்றதுல சந்தேகமே கிடையாது. அது என்னது, அது சனாதன தர்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல சனாதன தர்மம், வர்ணாசிரம தர்மம்னா என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? ராமானுஜ மத்தத்திலிருந்து சனாதன தர்மம்னா என்ன, வர்ணாசிரம தர்மம்னா என்ன அப்படின்றதை அடியேன் விண்ணப்பிக்கிறேன். ராமானுஜ மத்தத்துல சுவாமி ராமானுஜருடைய அபிப்பிராயத்துல வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இவையெல்லாம் பிரமாணங்கள். பிரமாணம் என்றால் உண்மை பொருளை அறிவிக்கக்கூடியவைகள். எது உண்மை அப்படின்றத அறிவிக்கக்கூடியவைகள் இந்த வேதம் தொடக்கமான நூல்கள் அமைந்திருக்கின்றன. ஆனா இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த வேதாந்தத்தினுடைய சாரம் என்று சொல்லப்படுகின்ற திருமந்திரம், திருவெட்டெடுத்து, அஷ்டாட்சரம் என்று நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட இந்த மகா மந்திரம் தான். அத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார்கள். ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த ராமானுஜ மதமே. ஆக ராமானுஜர் ஒரு அர்த்தத்தை அருளி செய்கிறார் என்றால் அது ஆழ்வார் சொன்னதை தான் அவர் சொல்லுவார். ஆழ்வார் எதை சொல்லுவார் என்றால், திருவெட்டெடுத்துல அஷ்டாட்சர மகாமந்திரத்துல என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் ஆழ்வார் சொல்லுவார். ஆக அந்த அஷ்டாட்சர மகாமந்திரம் தான் வேதாந்தத்தினுடைய சாரம் என்று ஸ்ரீ வைணவ மரபிலே கொண்டாடப்படுகின்றது. இந்த மகாமந்திரத்தினுடைய பொருள் என்ன என்றால், இறைவன் ஒருத்தன் இருக்கின்றான், எம்பெருமான் இருக்கான், பல ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன, உயிர்கள், நாம் தான் ஜீவாத்மாக்கள். நாம் இந்த உடல் கிடையாது, உடலை காட்டிலும் வேறுபட்டவர்கள் நாம். மரணம்னு ஏற்பட்டாலே என்ன அர்த்தம்? மரணம்னாலே உடலை விட்டு உயிரானது பிரிந்து போறது. பிறவினால என்ன? ஒரு உடலிலே உயிர் வந்து சேருகின்றது. இப்போ உடம்பை காட்டிலும் உயிரானது வேறுபட்டதுன்னு சுலபமா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த உயிர் தான் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுடைய இயல்பு என்ன அப்படின்னா, பரமன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, இறைவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஆட்பட்டிருத்தல் தான் அந்த ஜீவாத்மாவுக்கு இயல்பு. ஆக அவனுடைய சுரூபம், அவனுடைய இயல்பான தன்மை என்ன அப்படின்னா, அவன் பகவானால இயங்கப்படுகின்றான். ஒவ்வொரு உயிரும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவால இயக்கப்படுறது. அப்படி இயக்கப்படுற அந்த உயிரானது இயக்குகின்ற அந்த பகவானுக்கு அடிமையாக இருத்தல் தான் அந்த உயிரினுடைய உண்மையான நிலை. அந்த நிலைக்கு சேர ஒவ்வொரு ஜீவாத்மாவும் என்ன பண்ண வேண்டும் என்றால், பகவானுக்கு ஆட்பட்டிருந்து அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் வைணவ மரபு. ஆக உடலை விட்டு பிரிந்த பிறகு, மரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உடலை விட்டு பிரிந்த பிறகு என்ன ஆகும்? பொதுவா அடுத்த ஜென்மம் அப்படின்றது ஏற்படும். மற்றொரு உடலை போய் சேரும் ஜீவாத்மாவானது, எனக்கு இந்த பிறவி கடலானது வேண்டாம், இது வற்றி போக வேண்டும், நிரந்தரமான எனக்கு ஒரு சுகம் வேணும் அப்படின்னு எல்லா உடம்பை காட்டிலும் பிரிந்து ஒரு மோட்சத்தை அடைய வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஜீவாத்மா அவன் எப்படி போவான் அப்படின்னா, உடம்பை விட்டுட்டு அவன் பரமபதம், திருநாடு, ஸ்ரீவைகுண்டம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அவன் தொண்டு செய்வான். ஏன்னா ஜீவாத்மாவுடைய இயல்பே பகவானுக்கு தொண்டு செய்யறது தானே. ஆக அங்க போய் அவன் கைங்கரியம், தொண்டு செய்து இருப்பான் அப்படின்றதுதான் வைணவ சம்பிரதாயத்தினுடைய மரபு. ஆக இதுல மொத்தமாவே ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள், ராமானுஜர் சொல்லக்கூடிய பல கிரந்தங்கள்ல
வரக்கூடிய விஷயம் இவ்வளவுதான். ஜீவாத்மா பரமாத்மாவை போய் அடைய வேண்டும், பரமாத்மாவை அடைந்து அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், இவ்வளவுதான். இதுல எங்க இந்த சனாதன தர்மம், வர்ணாசிரம தர்மம் இதெல்லாம் எதுவும் வந்த மாதிரியே தெரியலையே என்றால், எங்க வரும் இந்த சனாதன தர்மம் வர்ணாசிரம தர்மம் என்றால், பகவானை போய் அடைந்து தொண்டு செய்யணுமா? எங்க போய் தொண்டு செய்வாங்க? இந்த உடலை பிரிந்த பிறகு மோட்சத்துக்கு போயிட்டு பரமபதம் திருநாட்டுக்கு போயிட்டு அங்க பகவானுக்கு தொண்டு செய்வான். சரி, அது வரையிலும் ஞானம் பிறந்தாச்சு, நான் பகவானுக்கு அடிமை என்று அறிந்து கொண்டாயிற்று. மோட்சத்துக்கு போறதுக்கு பல வருஷங்கள் இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன செய்யறது? இந்த உலகத்துல இருந்து கொண்டு இப்பவும் அதே பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இங்க இருக்கக்கூடிய கோயில்கள்லயோ இல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லங்களிலேயோ பகவான் எழுந்தருளி இருப்பான், அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருளி இருப்பான். அந்த பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டுமே. ஆக இங்கேயும் கைங்கரியம் தான், ஸ்ரீவைகுண்டத்துக்கு மோட்சத்துக்கு போன பிறகும் கைங்கரியம் தான் என்ற நிலை இருக்கு. சரி, இந்த உலகத்துல கைங்கரியம் பண்ணும் பொழுது இந்த உடம்பை கொண்டுதானே கைங்கரியம் பண்ணணும். அப்போ ஏதாவது ஒரு வரைமுறை இருக்கா? இந்த வரம்புல கைங்கரியம் பண்ணணும் என்று இருக்கா என்றால் அங்கதான் இந்த சனாதன தர்மம் வர்ணாசிரம தர்மம் அப்படின்றது வருது. அப்போ தொண்டு செய்யும் பொழுது என்ன முறையில தொண்டு செய்யணும் என்றால் இந்த வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையாக கொண்டு பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் வைணவ மரபு. இதை நாம் அழகாக பார்க்கலாம். அப்போ இது வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படின்றது கடைசியா இன்சர்ட் பண்ண வேண்டிய ஒரு மாடியூல். ஜீவாத்மா பரமாத்மாவை அடையணும், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணணும், அதான் மோட்சம். இங்கெல்லாம் வர்ணாசிரம தர்மங்கள் எதுவுமே வரல. அந்த மோட்சத்தை அடைவதற்கு முன்பு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது கைங்கரியம் பண்ணணுமே, எப்படி பண்றது அப்படின்னு இந்த இடத்துலதான் இந்த வர்ணாசிரம தர்மமானது புகுத்தப்படுறது. அப்ப இது வந்து ஒரு பிரைவேட் அஃபேர். ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தொண்டு செய்யறது அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில இருக்கக்கூடியது. இன்னொரு ஜீவாத்மா அதே பரமாத்மா ஒருத்தன். அந்த ஜீவாத்மாக்கள் பல இருக்கார்கள் இல்லையா, அவர்கள் மத்தியில ஒரு பிரைவேட்டான அஃபேர். அந்த ஜீவாத்மா அந்த உயிரானது இறைவனுக்கு தொண்டு செய்யணும். எப்படி செய்யலாம் அப்படின்னா அந்த வர்ணாசிரம முறைப்படியாக அப்படின்றதுல ஒரு பிரைவேட் அஃபேராக தான் இருக்கு. இப்பவும் இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. வைணவ மரபுல பல ஜாதியை சேர்ந்தவர்கள் வைணவம் அப்படின்றது ஒரு ஜாதி கிடையாது. இது வந்து ஒரு ஞானம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கான், அவனுக்கு நான் அடிமைப்பட்டேன் அப்படின்னு தெரிந்தவன் எல்லாமே வைணவன் தான். இதுல ஸ்திரீகள் இருப்பார்கள், ஆண்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள், பிராமணர்கள், அபிராமணர்கள் எல்லாருமே உண்டு இந்த வைணவ மரபில, வைணவ சமுதாயத்துல. அபிராமணனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் எடுத்துப்போமே, அவர் என்ன பண்ணுவார்? அவர் தெரிஞ்சுட்டார், நான் பகவானுக்கு அடிமை அப்படின்றது தெரிஞ்சுட்டார். இந்த உலகத்துல இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்? பகவானுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுட்டார். அவர் என்ன பண்ணுவார்? தொண்டு தினமும் காலையில நீராடி 12 திருமண் காப்போ இல்லாட்டி நெத்தியில ஒரு திருமண் காப்போ ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு முக்கியமானது பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டியது. அவர் பூஜை செய்வார். இது அபிராமண ஸ்ரீ வைஷ்ணவர் செய்யக்கூடியது. ஒரு கால் அந்த ஸ்ரீ வைஷ்ணவன் பிராமணனாக இருந்தானே என்றால் அவன் என்ன பண்ணுவான்? இதேதான் பண்ணுவான். அவனும் நெத்தியில திருமண் காப்பிட்டுப்பான், 1 12 ஏதோ ஒன்று எடுத்துப்பான். அதுக்கப்புறம் பகவானுக்கு பூஜை செய்வான். ஆனா எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுவான்? சந்தியாவந்தனம் அப்படின்றத ஒண்ணு செய்வான். அதே போல பூஜை செய்யும் பொழுது, திருவாராதனம் பண்ணும் பொழுது புருஷ சூக்தம் அப்படின்னு ஒரு வேத மந்திரத்தை சொல்லுவான். ஆக அந்தந்த பிரைவேட் வாழ்க்கையில கைங்கரியம் அப்படின்னு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த பிரைவேட் அஃபேர் வரக்கூடியதுதான் இந்த சனாதன தர்மம் அப்படின்றது. இதுல என்ன ஒரு பிசகு தெரியறது? இன்னார் தாழ்ந்தவர்கள், இன்னார் ஏற்றமாய்ந்தவர்கள் இப்படிலாம் ஒரு கான்செப்டே கிடையாது இந்த ராமானுஜர் பார்க்கக்கூடிய இந்த சனாதன தர்மத்துல. சரி, இது பிரைவேட் அஃபேர்ல இருக்கும் பொழுது. ஆனா இதுவே கூட தனியா எல்லாருமே இல்லத்துல மட்டும் கைங்கரியம் செய்யறது அப்படின்னு தொண்டு தனித்தனியா செய்யறது அப்படின்றது கிடையாது. சமூகமாக அமைந்து எல்லாருமே சேர்ந்து கோயிலையும் செய்யறதாக காண்கிறோமே என்றால் அங்கேயும் இதேதான். அந்த கோயிலையும் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் ஒன்றாக கூடி பகவானுக்கு கைங்கரியம் செய்யும் பொழுது அந்தந்த வரம்பு இருக்கும் பொழுது அந்தந்த வரம்பை அவர்கள் கடைபிடித்து கொண்டு பகவானுக்கு கைங்கரியம் செய்வார்கள். இது ரொம்ப அழகாக ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்துல காணலாம். அங்க எல்லா விதமான ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஆண், பெண், பிராமணர், அப்ராமணர் எல்லாருமே சேர்ந்து ஒரு குழாமாக பகவானுக்கு கைங்கரியம் செய்வார்கள். அதுவும் பரஸ்பரம் எல்லாருக்கும் ஒரு மதிப்பு தோற்றம். எல்லாருமே வைணவர்கள் தான், எல்லாருமே ஞானம் பெற்றவர்கள் தான் என்று அந்த ஞானத்துக்கு மதிப்பு கொடுத்து பரஸ்பரம் ஒரு மதிப்பு தோற்றம் நடந்து கொண்டு அந்த வர்ணாசிரம தர்ம வரம்பின் படி, ஏன்னா அந்த உடம்பு இருக்கும் பொழுது அந்த வரம்பை கடைபிடித்து நாம் வாழ வேண்டும் அப்படின்றது எல்லாமே அடிப்படையில என்னன்னா இந்த வர்ணாசிரம தர்மத்துல கண்டிப்பா ஒரு நம்பிக்கைன்றது வேணும். அதையே அந்த வரம்பு ஏன் அப்படின்னு கேட்டா அப்ப நம்பிக்கை இல்லை, அது தனி. அந்த ஃபெய்த்ன்றது வந்து ஒரு தனி கொஸ்டின். ஏன் இதுல வந்து ஒரு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றது அது ஒரு தனி கொஸ்டின். ஆனா என்ன நடந்துட்டு இருக்கிறது அப்படின்றத மட்டும் அடியேன் சொல்லிட்டேன் என்றால் அப்பவே புரிஞ்சுக்கலாம் இந்த வர்ணாசிரம தர்மம்ன்றது எங்க வந்து சேரறது
ஆக எங்க வந்து சேர்றது இந்த வர்ணாசிரம தர்மம் சனாதன தர்மம் அப்படின்றது? ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வேண்டும். அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கு முன்பு இந்த லோகத்துல இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கைங்கரியம் பண்ண வேண்டும். அந்த கைங்கரியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா அங்க இந்த மாதிரி ஒரு வரம்பு இருக்கு. ஏன்னா என்னுடைய இச்சைக்கு சேர நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது ஒரு கைங்கரியம் ஆகாது இல்லையா? அப்போ ஒரு வரம்பு இருந்தா தானே அவனுக்காக பகவானுக்காக நான் தொண்டு செய்யறேன் அப்படின்றதே தோணும். ஆகையினால அந்த தொண்டுல ஒரு வரம்பு இருக்கு. இவ்வளவுதான் இந்த சனாதன தர்மம் அப்படின்றது ராமானுஜ மதத்துல. சரி, இதுல நிச்சயமா கேட்கிறவர்கள் யாருக்குமே வந்து ஒரு பிசகு இருக்கிற மாதிரியே தோணாது என்றுதான் அடிய நம்புகிறேன். சரி, ஆனா இந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா? இந்த கேஸ்ட் சிஸ்டத்துல உலகத்துக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்கு அப்படின்றதையும் பார்க்கிறோம். இந்த கேஸ்ட் சிஸ்டம்ன்றது இந்த சனாதன தர்மம் கிடையாது. ஏன்னா அந்த கேஸ்ட் சிஸ்டத்துல அடிப்படையாகவே என்ன ஐடென்டிட்டி ஆரம்பிக்கும் அப்படின்னா, நான் பிராமணன், நான் உயர்ந்தவன், நான் வன்னியன், நான் உயர்ந்தவன், நான் தேவர், நான் உயர்ந்தவன், இப்படின்னு அடிப்படை ஐடென்டிட்டியே எங்க ஆரம்பிக்கும்னா உடம்புலதான் ஆரம்பிக்கும். சனாதன தர்மத்துல எங்க பார்த்தோம்? இந்த உடம்புன்றது நம்ம சேர்க்கவே இல்லை. உயிரானது கடவுளை அடைய வேண்டும். அந்த கடவுளை அடைவது மோட்சம் போவது ஸ்ரீவைகுண்டத்திலே. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவதற்கு முன்பு இந்த லோகத்தில் இருக்கும் பொழுது கைங்கரியம் செய்ய வேண்டும். கைங்கரியம் எப்படி செய்ய வேண்டும்? உடம்பை, அங்கதான் நம்ம உடம்பையே நுழைக்கிறோம். அந்த உடம்பு நுழைக்கும் போது அந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு? பிராமண உடம்பா, சூத்திர உடம்பா, கஷத்திரிய உடம்பா அப்படின்றது கடைசியில எங்கேயோ ஒரு சின்ன அம்சத்துல ஆராயணும். அப்படி ஆராயும் பொழுது இன்னார் தாழ்ந்தவர், இன்னார் உயர்ந்தவர் அப்படின்றது தோணவே தோணாது இல்லையா? ஏன்னா அது முன்னாடியே நம்ம எவ்வளவு ரிஃபைன் பண்ணிட்டோம். எல்லா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அடையணும். ஞானிகள் எல்லா ஜீவாத்மாக்களும், எல்லா வைணவர்களும் பெருத்த ஞானிகள் அப்படின்னு அந்த ஞானன்றது ஒரு பெரிய பிளேன் இருக்கு. அது வந்து எல்லாத்தையும் ஒன்னாக சேர்க்கக்கூடிய பிளேன். அதுல சின்ன ஒரு ஆட்ரிபியூட்டாக இந்த உடம்பு வந்து சேர்றது. இது ஏற்றம் வாய்ந்த உடம்புன்னு ஸ்ரீவைஷ்ணவர்கள் யாருக்கும் தோணவே தோணாது. சரி, அது போகட்டும். இப்ப இந்த கேஸ்ட் சிஸ்டம்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, எடுத்த மாத்திரத்திலேயே இவர்களுக்கு எங்க இந்த ஜீவாத்மா பரமாத்மா கடவுளை அடைய வேண்டும் இந்த மாதிரி உயர்ந்த கான்செப்டே கிடையாது. இவர்களுக்கு எதிர நோக்கு, நான் இந்த உடம்பு, நான் பிராமணன், நான் உயர்ந்தவன், நான் வன்னியன், நான் உயர்ந்தவன். இதுதான் கேஸ்ட் சிஸ்டம். இது இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுறதுனாலதான், நான் உயர்ந்தவன் அப்படின்ற எண்ணம் ஏற்படுறதுனாலதான் இவ்வளவு பிளவு இந்த சமுதாயத்துல. ஆனா இந்த கேஸ்ட் சிஸ்டம்ன்றது பயங்கரமா மார்ஃப் ஆயிடுறது. சனாதன தர்மம் அப்படின்றதோட பயங்கரமா மார்ஃப் ஆயிடுறது. அது எப்படின்றத வந்து மேற்கொண்டு சில உதாரணங்களை கொண்டு சொல்றேன். முக்கியமா இந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இருக்கு இல்லையா, சுலபமா புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறேன். வர்ணாசிரம தர்மம் சனாதன தர்மம்ன்றது வேற, கேஸ்ட் சிஸ்டம்ன்றது வேறன்றது இந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜை கொண்டே சுலபமாக புரிய வைக்க முடியும் என்று அடிய நம்புகிறேன். ஆனால் இங்க முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சனாதன தர்மம் வர்ணாசிரம தர்மம் அதுவும் ராமானுஜர் காட்டக்கூடிய இந்த தர்மமானது உயர்ந்ததாக, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்துல இருக்கவர்களுக்கு மட்டும்தான் அது புரியக்கூடிய ஒரு தர்மம். இது அவர்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்துல பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்க கடைசி ஒரு ஃபேக்டராக இந்த உடம்பு அப்படின்றது வந்து சேர்றது. அப்ப அதுக்கு சேர நான் எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு சின்ன வரம்பு அங்க அமைக்கப்படுறது. இவ்வளவுதான். இது சனாதன தர்மம். கேஸ்ட் சிஸ்டம் அப்படி கிடையாதுன்றத மனசுல நல்லா வாங்கிக்கணும். அவர்களுடைய இந்த கேஸ்டிஸ்ட் பீப்புளுடைய ஆட்டிடியூடே வேறையா இருக்கும். ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஜீவாத்மா பரமாத்மா கடவுள் இதெல்லாம் அவர்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அவர்களுக்கு புரிஞ்சது எல்லாமே நான் இந்த உடம்பு நான் வசந்தவன் அப்படின்ற எண்ணம். அது கேஸ்ட் சிஸ்டம். அது கண்டிப்பா அறவே அழிக்கப்பட வேண்டும்ன்றதுல சந்தேகமே கிடையாது என்பதை சொல்லிக்கொண்டு மேற்கொண்டு இந்த கேஸ்ட் சிஸ்டம் எப்படி வந்து மார்ஃப் ஆறுது, சனாதன தர்மத்துக்கு எப்படி மார்ஃப் ஆறுது அப்படின்றது வந்து அப்படின்னு மேற்கொண்டு விண்ணப்பிக்கிறேன். இது கண்டிப்பா சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக தோணித்து. இது எவ்வளவு பேர் கேட்பார்கள் அப்படின்னு தெரியல. அடியனுடைய எண்ணம் வந்து இது பெரும்பாலான சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாருமே இது கேட்கணும் அப்படின்றதான் அடியனுடைய எண்ணம். ஏன்னா இந்த சனாதன தர்மத்தின் மேல இருக்கக்கூடிய இந்த தப்பான எண்ணம் போச்சுனாலே இப்போ சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ், நல்லா ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும், ரினைசான்ஸ் ஏற்படும். பழைய காலத்துல இப்படிதான் இருந்திருக்கார்கள். ராமானுஜர் காலத்துல எல்லாருமே இப்படிதான் இருந்திருக்கார்கள். எல்லாருமே கடவுள் அடையணும் அப்படின்ற உயர்ந்த எண்ணத்தோட அப்படிதான் இருந்திருக்கார்கள். நடுவில் ஏதோ பெரிய ஒரு பிசகு ஏற்பட்டு இந்த மாதிரி ரொம்ப பிளவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாருமே கேட்டு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி இது மாதிரிதானா கடவுளை அடையறதுக்கு அப்படின்றதுக்காக இந்த சனாதன தர்மமா அப்படின்றத நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். கேஸ்ட் சிஸ்டம்ன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்றத மனசுல வாங்கிட்டு அதை ஒழிக்க பார்க்கணும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.